அன்பு தமிழ் நெஞ்சங்களே, எல்லோருக்கும் வணக்கம். நான் சிங்கப்பூர் வந்திருக்கேன். சிங்கப்பூர் தேக்கா மார்க்கெட் வந்திருக்கேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு தற்செயலா வந்தேன். இந்த மாதிரி சிங்கப்பூர்ல இந்த மாதிரி ஒரு ஆயுர்வேதிக்கான ஒரு பொருளை ஒரு ஷாப்ல நான் பார்த்தேன். ஒரு ஜெயம் ரேசிங் ஸ்டார் ஒன்று ஒரு ஷாப்பு. அதுல ஒரு அழகான ஒரு விஷயம், ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எல்லா விஷயமும் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாமே மூலிகை சம்பந்தப்பட்டது. எல்லாமே முறையா கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் மக்கள் நம்மளோட உருவாக்கின ஒரு பொருள் பாத்தீங்கன்னா, இந்த சிங்கப்பூர்ல ஒரு தமிழர் ஒரு அழகான ஒரு முறையில இதை ஆயுர்வேதிக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த 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 ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கிங் சிஸ்டத்தில் அழகா முறையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த யாருமே இப்போ ப்ரிப்பேர் பண்ண முடியாது சமீபத்தில். இப்போ அவங்க அழகான முறையில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்படி மூலிகையை தேடுறது போடுறதுலாம் அந்த காலத்தில் மலை பிரதேசத்துல கண்டுபிடிச்சி எல்லாமே செய்வாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்லயே ஒரு அதிசயமான ஒரு ஒரு ஷாப்ல இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஆயுர்வேதிக் எல்லாமே ஒரு விஷயங்கள பாத்தீங்கன்னா, மணத்தக்காளி, வெட்டி வேர் சுக்கு ஓடுது, நாவற்பழம் உள்ளது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பப்பாளி இலை, கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் உரித தாமரை, ஓகே, அடுத்தது மண் தக்காளி, அப்புறம் அம்மன் பச்சரி, எல்லாமே கருஞ்சீரகம், எல்லாமே அழகா கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப சிறப்பா இருக்கு பாருங்க. இந்த ஒரு விஷயம் மக்களை பயன்பெற்று இந்த கொரோனா டைம்ல மனிதர்களை எவ்வளவு பேர் உயிர் எடுத்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மக்கள் எல்லாருமே ஆயுர்வேதிக்கை திரும்பி பார்த்தாங்க. அந்த மாதிரி விஷயத்துல பாத்தீங்கன்னா இங்க இந்த விஷயம், அந்த வீடியோ நான் ஏன் செய்யறேன்னா, இது மக்களுக்கு எல்லாரும் தெரியணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த ஷாப் பாத்தீங்கன்னா தேக்கால, ஓகே, பாத்தீங்கன்னா ஜெயம் ரெஸ்டிங் ஸ்டார் டிவி லிமிடெட் உள்ளது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அட்ரஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. நான் அதை யூடியூப் கீழே போடுறேன் நானு. இப்போ இந்த கடையோட அவரு இத எப்படி உருவாக்குனாரு, என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவரு கடையோட ஓனர் கிட்ட போய் நம்ம பேசுவோம். வாங்க, நம்ம போய் பார்ப்போம். சார் வணக்கம் சார். ஓகே, என் பேர் ஹேமச்சந்திரன். ஓகே, இப்போ நான் சிங்கப்பூர் வந்திருக்கேன். ஓகே, நான் இந்த கடைக்கு வரும்போது நான் நார்மலா பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த விஷயம் உங்க மனசுல பதிஞ்சது, இந்த விஷயத்த எப்படி இந்த மக்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க? கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா மக்களுக்கு? உங்களுடைய பேர்ல இருந்து எல்லாம் சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க சார். என் பேர் சந்திரன். தந்தையார் ஒரு சித்த வைத்தியர். அது சிறு வயசா இருக்கும் போது தந்தையார் நிறைய சித்த மருந்துகள் எல்லாம் செஞ்சு நிறைய வீட்டுக்கு வரவங்க எல்லாத்துக்கும் உதவி நிறைய செய்வாரு. அதுல நான் என்னோட பயன் நான் சின்ன வயசுல அவருக்காக மூலிகை எல்லாம் தயார் பண்ணி இடிச்சு மருந்துலாம் வீட்டில் இடிச்சு காலையில் 4 மணிக்கெல்லாம் இடிச்சு மருந்துலாம் இடிச்சுட்டு வியாதியா வரவங்களுக்கு நோய்கள்லாம் தீர்த்துட்டு நிறைய உதவி செய்யறாங்க. அந்த இதை எடுத்து எனக்கு சின்ன வயசுல ஒரு ஆர்வம். நான் இந்த பிற்காலத்துல என்னோட வயதான காலத்துல நான் 10 பேருக்கு தந்தையாரை செஞ்ச இந்த உதவியை திருப்பி நான் மக்களுக்கு செய்யணும். இதுதான் என்னோட ஒரு அபிப்பிராயம் இருந்து இன்னைக்கு துறையில திருப்பி வந்திருக்கேன். எனக்கு அந்த 3 வருஷமா நான் என்னோட தொழில் ஆரம்பிச்சு, தொழில் மட்டும் கிடையாது, 10 பேருக்கு நன்மை செய்யணும், 10 பேரோட உடல்நிலை நல்லா குணமாகணும். இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் இருக்கு, நம்மளோட தமிழ் மருத்துவமும் இது ரொம்ப சிறந்த நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இயற்கை மூலிகை எல்லாம் இயற்கை தயாரிப்பு, இதில் நிறைய பேர் பயன்படுவார்கள் இந்த இந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்கேன். பயன்படுறவங்க நல்லா பயன்படுத்தி குணமடைவார்கள் நம்ம கூறு. ஓகே சார், நல்ல விஷயம், நல்ல ஒரு ஷேரிங் கொடுத்தீங்க. ஆனா இது நீங்க ஒரு என்னன்னா, உங்க மனசுக்கு நீங்க பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த எல்லாரும் செய்வாங்க, ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம தமிழ் இனங்கள், தமிழ் சமுதாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமான மூலிகை சம்பந்தப்பட்டது எல்லாம் நம்ம மக்கள் தான் உருவாக்குனாங்க. ஆனா நீங்க அதை அழியாம நம்மளுடைய சமுதாயத்தில் உள்ள எல்லாமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த மூலிகை சம்பந்தப்பட்டதை யாருக்கும் தெரியாம இருக்கு. ஆனா கண்டிப்பா இது மக்களுக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது எல்லாருமே ஆயுர்வேதிக்கை கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. ஆனா அது உங்க மூலியமா எல்லாரும் பயன்பெறணும். சரிங்களா? நீங்க மேற்கொண்டு இந்த சேவையை நீங்க செய்யணும். அதே மாதிரி நம்ம மக்களுக்கு இதை நீங்க ஒரு நல்ல விஷயமா நீங்க ஷேர் பண்ணும்போது, ஏன்னா பாத்தீங்கன்னா நானும் பார்த்தேன்,
ஒரு கஸ்டமர் வந்தாங்க, ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு மருத்துவ ரீதியா அந்த விஷயத்த வந்து விளக்கி ஒரு பொதுவா, அதாவது வியாபாரன்றது எல்லாம் பொதுவானதுதான். ஆனா மக்களை ஒரு குணப்படுத்துறது ஒரு விஷயம் வந்து அது பெரிய விஷயங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமா நீங்க சொல்றீங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல நாங்க நன்றி சொல்லணும். நம்ம வந்து நான் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து என்னன்னா இது மக்களுக்கு போய் சேரணும் இந்த விஷயத்த. அதே மாதிரி இந்த அட்ரஸ், இந்த வீடியோஸ் எல்லாமே நான் உள்ள போடுறேன். எல்லா மக்களுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன விஷயங்கள் ஆயுர்வேதிக் சம்பந்தப்பட்டது எங்குமே கிடைக்காத விஷயம்லாம் இங்க இருக்கு. எல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்கு. அந்த பேர் கூட வாயில வந்து நுழைய முடியல. அந்த மாதிரி ஒரு மூலிகையான ஒரு பேர்லாம் இருக்கு எல்லாமே. நான் இப்பதான் பார்த்தேன் அதிசயமா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாவே அதை செஞ்சு இதை அந்த யூடியூப்ல நான் போடுறேன். கண்டிப்பா மக்களுக்கு வந்து இது எல்லாரும் வந்து பயனடையணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். அதுவும் வந்து இந்த ஆயுர்வேதிக் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம உடல்நிலைக்கு வந்து முக்கியமான விஷயம், சரிங்களா? அதை வந்து சார் வந்து அழகான முறையில வந்து நம்மளுக்கு அதை கொடுக்கிறாரு. கண்டிப்பா இதை போய் எல்லாருமே நீங்க வாங்கி நல்ல பயனடைங்க. ஓகேங்களா? இத்துடன் விடைபெறுவது உங்கள் சந்திரன். உங்க பேர் சார்? ஓகே, அது என் பேரும் சந்திரன் தான், கரெக்டா? அவர் பேரும் சந்திரன். ஓகே, நன்றி, வணக்கங்க. இப்படிக்கு விடைபெறுவது உங்கள் சந்திரன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே ஐயா. வணக்கம்.